சார் இது வந்து கொஞ்சம் ஃபிலாசபி கோ பேக் ஃபவுண்டர்ஸோட ஃபிலாசபி ஸ்டார்ட் பண்ணுறப்போ என்ன யோசிச்சோம், வேல்யூவேஷன், நமக்கு பணம், அதெல்லாம் தாண்டி அப்பாற்பட்டு எல்லாருக்கும் எம்ப்ளாயீஸ்லாம் இவ்வளோ ஆனோம் அதெல்லாம் இல்லை சார். சிம்பிள் ஃபண்டமெண்டல் நாங்கள் ஆரம்பிக்கிறச்ச எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் பண்ணணும். ஓகே, அதுதான் ஃபஸ்ட்டு மைண்ட் செட். அதுக்கப்புறம் வரதெல்லாம் பை ப்ராடக்ட் சார். அதுக்கப்புறம் எல்லாரும் பணக்காரங்க ஆகுது, வேல்யூவேஷன் வந்து இன்றைக்கி எவ்ரிபடி டாக்ஸ் அபவுட் தி $1 billion வேல்யூவேஷன் 10 பில், அதெல்லாம் பை ப்ராடக்ட்ஸ். ரெண்டாவது இனிஷியல் ஆரம்பித்தது சென்னையில், அதுக்கப்புறம் பூனாவில் 3-4 இயர்ஸில் ரியலைஸ் பண்ணிட்டோம் கார்ப்பரேட்ஸோட இன்னொரு முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கே வேலை தேவையோ அங்கே நம்ம வேலையை எடுத்துன்னு போனோம். அதாவது நீங்கள் எல்லாரையும் மூட்டை கட்டி வர சொல்கிறத விட அப்போ தான் ஃபஸ்ட்டு மதுரை வாஸ் த எக்ஸ்பெரிமெண்ட். 100 பேரில் அந்த இலங்கை குளம் சைட்டில் டைடல் பார்க்கில் அந்த ஆரம்பித்தோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட 1500 பேர் இருக்கோம். இங்கே கட்டிங் எட்ஜ் ப்ராடக்ட் ஒர்க் சொல்கிறாங்க இல்லையா, பண்ணிவிட்டு தே ஆர் ஒர்க்கிங் வித் மல்டிநேஷ்னல், ஹியூஜ் சக்ஸஸ். அந்த சக்ஸஸ் பார்க்க ஆரம்பித்தா என்ன கான்ஃபிடென்ஸ் வந்தது, இனிமே we will start going to tier 2 and tier 3. இந்தியாவில் மட்டும் இல்லை, எங்கெல்லாம் நம்ம ஆஃபீஸ் இருக்கோ we'll go where the best talent is. அப்படி தான் இப்போது இன்னொரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இப்போ நாக்பூரில் நாரி சக்தி அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதுபடி ஒன்லி விமன் சென்டர். வெறும் we have hired the first 100 women, 500 பேர் ஹயர் பண்ண போகிறோம். ப்ராடக்டில் ஒர்க் பண்ணுறாங்க, ஃபங்க்ஷனல் பீப்புள் எல்லாம் ஓன்லி விமன். அது நாங்கள் நிறைய தேடி பார்த்துட்டோம். வேர்ல்டில் ப்ராடக்ட் கம்பெனிஸ் ஆர் இந்த மாதிரி கம்பெனிஸ் ஒன்லி விமன் சென்டர் எங்கேயுமே இல்லை. நாங்கள் ஏதாவது இருந்தால் நிறைய கேட்குறோம், இந்த மாதிரி ஒரு பயங்கர டிஃப்ரென்ஷியேட்டட் இது இருக்குது. இது வந்து வாக்கிங் த டாக் சார். நிறைய பேர் டைவர்சிட்டி, இன்க்ளூஷன் இதெல்லாம் கிளியர்லி வாக்கிங் த டாக். அதாவது ஒன்லி விமன் சென்டர் யாரும் பண்ணல அப்படின்றப்ப எங்கள் ஏரியாவில். ஸோ அந்த மாதிரி tier 2. இப்போ இன்னொன்று என்ன பண்ணோம், இந்த கோவிட் வந்ததுனால ரிமோட் டெவலப்மெண்ட் சென்டர்னு ஒரு கான்செப்ட் ஆரம்பித்தோம். இதெல்லாம் ஆஃபீஸஸ் இருக்கிற சென்டர்ஸ். இதை மாதிரி தஞ்சாவூர், ஈரோடு, பெல்காம், அவுரங்காபாத் இந்த மாதிரி ஒரு 15 சிட்டி ஐடென்டிஃபை பண்ணி 20-25 பேர் டெவலப்பர்ஸ் ஆர் இந்த ஃபங்க்ஷனல் பீப்புள் தே வில் ஒர்க் ஃப்ரம் ஹோம். வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் வில் ஹேவ் அ காமன் ஏரியா வேர் தே வில் கொலாபரேட் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்குது, இல்லை இந்த டீம்ஸோட பேசணும், இல்லை இப்போ நான் போகிறேன் அவங்கள மீட் பண்ணோம், அந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள். ஸோ என்ன பண்ணிட்டோம், tier 2 தாண்டி tier 3க்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எங்களுக்கு என்னென்னா ஃபேண்டாஸ்டிக் டேலண்ட் சார். அதாவது இந்த மாதிரி ஒரு டேலண்ட், ஆட்டிடியூட், ஃபோக்கஸ், இதுதான் எங்களோட. இது மேலும் மேலும் பண்ணணும். இது ஏன் இந்தியாவில் பண்ணுறோம், ஏன் மெக்சிகோவில் பியூப்லால் ஆரம்பித்தோம். ஸோ யோசிச்சோம் எல்லா இடத்துலையும் இதே இந்த மாதிரி நாலேஜ் எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம போய் ஒரு நம்மளுக்கும் ஒரு பிராண்ட் ப்ரொபோசிஷன், அவங்களுக்கும் ஒரு வீட்டு பக்கத்தில் இருந்து ஒர்க் பண்ணுறாங்க, செலவு கம்மி, ட்ராவல் பண்ண வேண்டாம், நிறைய ப்ராப்ளம்ஸ். வி ரியலைஸ் தட் எனக்கு படித்த வேலை எங்கள் ஊர்லேயே கிடைக்குது. இல்லை ஆக்சுவலாக ஒரு டெவலப்மெண்ட்டுங்கிறது தானே, ஒரு டெவலப் நேஷன். அது வேலைக்காக மைக்ரேஷன் அப்படிங்கிறது குறைய வந்து தட் வில் ஸ்ப்ரெட். குட், மெனி கார்ப்பரேட்ஸ் டூயிங் நவ். அது ரொம்ப நல்ல விஷயமாகவும் இருக்குது. அப்போ உங்கள் கம்பெனியில் என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது? 1 கோடி பேருக்கு 10 மில்லியன் பேருக்கு சம்பளம் போடுறீங்க. அப்போ நீங்களே கிட்டத்தட்ட 3000 பேர் வேலைக்கு வச்சுருக்கீங்க. ஏன்னா இந்த கம்பெனியில் வெறும் சாஸ் மட்டும் இல்லைங்கிற பட்சத்தில் யூ நீட் மோர் டெக்னீஷியன்ஸ் ஆர் வேறு டேலண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது. நிறைய தேவைப்படும். அவ்வளோ வேலை வாய்ப்புகளும் இங்கே இருக்குது. ஸோ என்னன்னா மெயினாக டெக்னாலஜிஸ்ட், ஆப்வியஸ்லி இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ், டெக்னாலஜி சைட். அதை தவிர ஃபங்க்ஷனல் சைட், நான் சொன்ன மாதிரி அக்கௌண்டன்ட்ஸ், காமர்ஸ், லீகல் பீப்புள். அது தவிர இம்ப்ளிமெண்டேஷன் சைடில் நிறையா இன்ஜினியர்ஸ், MBAs இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. அதை தவிர சப்போர்ட் சைட், சேல்ஸ். இன்றைக்கி நாங்கள் வந்து 45 கண்ட்ரியில் சேல்ஸ் டீம் இருக்காங்க. ஓகே, மார்க்கெட்டிங் டீம், கார்ப்பரேட் கம்யூனிகேஷன், ஃபைனான்ஸ். எங்களுக்கு கண்ட்ரி ஃபைனான்ஸ் தனி, ஏன்னா இவ்வளோ கண்ட்ரீஸில் இருக்கிறதுனால கார்ப்பரேட் ஃபைனான்ஸ் தனி. HR ஆப்வியஸ்லி. இவ்வளோ வேரீட் ஒர்க் ஃபோர்ஸை வந்து we have to unite. எங்களுதே இவ்வளோ வேரீட் ஒர்க் ஃபோர்ஸ், இவ்வளோ கண்ட்ரியில் நாங்களே பே பண்ணுறோம் எங்களுக்கே.